2023 வருஷத்தில் டபிள்யூடபிள்யூல நிறைய எதிர்பார்க்காத சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு. ராயல் ரம்பிளில் பழைய ரெஸ்லர்ஸ் ரிட்டர்ன் ஆனதுலேருந்து டபிள்யூடபிள்யூட மிகப்பெரிய லெஜெண்டரி ரெஸ்லர்ஸான சிஎம் பங்க் மாதிரியான ஒரு சில ரெஸ்லர்ஸ் அவங்களோட ரிட்டர்னையும் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் 2023 ரிட்டர்ன் ஆன டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர்ஸையும் அன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களையும் தான் பார்க்க போகிறோம். டபிள்யூடபிள்யூட லெஜெண்டரி ரெஸ்லரும் ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஆகி ஹால் ஆஃப் ஃபேமுக்கு போயிட்ட ரெஸ்லருமான நம்ம டெட்மேன் அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா 2 தடவை 2023 ரிட்டர்ன் ஆகி இருந்தாரு. இந்த வருஷம் WWE ராவோட 30வது ஆனிவர்சரியை கொண்டாடினாங்க. அதாவது ரா ஸ்டார்ட் ஆகி 30 வருஷம் ஆனதுக்கான ஒரு ஆனிவர்சரி தான் அது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம அண்டர்டேக்கர் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸை கொடுத்தது மட்டும் இல்லாம எல்ஏ நைட்டை அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம லேட் கிரேட் ரெஸ்லரான பிரேவியாட்டோட காதுல போய் சம்திங் மோட்டிவேஷனா பேசி பிரேவியாட்டு கிட்ட அடுத்த ஃபியர்ஃபுல் ரெஸ்லர் நீதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்ச் பாசிங் மூமெண்டாவும் அது அமைஞ்சுது. அதுக்கப்புறமா அண்டர்டேக்கர் அதே வருஷத்துல அதாவது 2023 வருஷத்தோட ஒரு NXT எபிசோட்லயும் ரிட்டர்ன் ஆகியிருப்பாரு. ரிட்டர்ன் ஆன அண்டர்டேக்கர் பிரான் பிரேக்கருக்கு சோக் ஸ்லாம் போட்டு அவரை அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கார்மெல்லோ ஹேய்ஸ் கிட்ட கொஞ்சம் வார்த்தைகளை பேசி அவரை மோட்டிவேட் பண்ணியிருப்பாரு. ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஆன அண்டர்டேக்கரை WWE இந்த மாதிரி அடுத்தடுத்து அப்கமிங் ரெஸ்லர்ஸை மோட்டிவேட் பண்றதுக்காக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் 2022லயே கோடி ரோட்ஸ் WWEக்கு திரும்ப வந்திருந்தாரு. ஆனா அதுக்கப்புறமா அவருக்கு செஸ்ட்ல ஏற்பட்ட ஒரு இன்ஜுரினால ரொம்ப மாசமா WWE வராம இருந்த அவரு இந்த வருஷத்தோட ராயல் ரம்பிள்ல ரிட்டர்ன் ஆகி இருப்பாரு. ரிட்டர்ன் ஆன கோடி ரோட்ஸ் ஜஸ்ட் ரிட்டர்ன் ஆனே அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ராயல் ரம்பிள வின் பண்ணது மட்டும் இல்லாம ரெசல்மேனியா 39ல ரோமன் ரெயின்ஸ்க்கு அகைன்ஸ்டா டே 2ல மெயின் ஈவென்ட் கூட பண்ணியிருப்பாரு. என்னதான் இவரால் அன்னைக்கு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண முடியாட்டியும் இப்போ WWE பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்ல கோடி ரோட்ஸும் ஒருத்தரா இருந்துட்டு இருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம கிரேட் ஒன்னான பீப்புள்ஸ் சாம்பியனான ராக் தான். டொயின் ஜான்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா WWE வரதுக்கு அதிகமா டைமே கிடைக்காது. காரணம் இவர் ஹாலிவுட்ல படங்கள் நடிக்கிறதுல ரொம்பவே பிஸியா இருப்பாரு. அவரோட பிஸி ஸ்கெடியூல்ல அவர் WWEக்கு வரதுக்கான ஒரு அப்பியரன்ஸை ஸ்கெடியூல் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் தான். ஆனாலும் பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி நம்ம கிரேட் ஒன் ராக் WWEக்கு இந்த வருஷம் ஒரு ரிட்டர்னையும் கொடுத்திருந்தாரு. இந்த வருஷத்தோட ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோட்ல பேட் மேக்கஃபி ரிட்டர்ன் ஆகியிருப்பாரு. அன்னைக்கு ரசிகர்கள் எல்லாரும் பேட் மேக்கஃபி மட்டும்தான்ப்பா ரிட்டர்ன் ஆகியிருக்காரு நினைச்சிட்டு இருந்த டைம்ல யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் பீப்புள்ஸ் சாம்பியன் ராக் பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டர்னை கொடுத்துருந்தாரு. ரிட்டர்ன் ஆன ராக் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக நடக்க போற ரெசல்மேனியால ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாச்சும் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அது மட்டும் நடக்கல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அதாவது ரோமன் ரெயின்ஸும் ராக்கும் ரெசல்மேனியால ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இப்பவும் ரொம்பவே அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அதுவும் ஹாலிவுட்ல இருந்து இந்த வருஷம் ரிட்டர்ன் ஆகி இருந்த இன்னொரு ரெஸ்லர் யாரு அப்படின்னா அது நம்ம ஜான்சினா தான். ஜான்சினா இந்த வருஷத்தோட செப்டம்பர் மாசத்துல ரிட்டர்ன் ஆகி இருந்தாரு. எல்லா ரசிகர்களும் எப்பவும் போல ஜான்சினா வந்துட்டு கொஞ்ச நாளையில திரும்ப போயிடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல ஜான்சினா தொடர்ந்து 8 ஸ்மாக்டவுன் எபிசோடா WWE ஒர்க் பண்ணாரு. 8 ஸ்மாக்டவுன் எபிசோட் மட்டும் இல்லாம குறிப்பிட்ட 2 பேப்பர் வியூஸ்லயும் பாத்தீங்கன்னா இவர் ரெஸ்ல் பண்ணாரு. ஜான்சினா குறிப்பா எல்ஏ நைட்டை WWEயோட அடுத்த மிகப்பெரிய ரெஸ்லரா காமிச்சது மட்டும் இல்லாம கிரவுன் ஜுவல்ஸ் பேப்பர் வியூல சோலோ சிக்கோ மாதிரியான ஒரு அப்கமிங் ரெஸ்லர் கூட தோத்து அது மூலமா சோலோ சிக்கோவை அவரோட கரியர்ல ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு விட்டுட்டு அவர் பார்த்தீங்கன்னா திரும்பவும் WWE வந்து போயிட்டாரு. அடுத்ததா யாரு அப்படின்னா நம்ம ராண்டி ஓட்டன் தான். 2022 வருஷம் மே மாசத்துல ராண்டி ஓட்டனுக்கு ரொம்ப மோசமான ஒரு பேக் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. இந்த இன்ஜுரிக்கு அப்புறமா ராண்டி ஓட்டன் திரும்ப WWEக்கு வரமாட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான டாக்ஸ் எல்லாம் ரெஸ்லிங் வட்டாரங்கள்ல போயிட்டு இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் மீறி இந்த வருஷத்தோட சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ்ல ராண்டி ஓட்டன் அவரோட ஸ்பெக்டாகுலரான ரிட்டர்னை கொடுத்திருந்தாரு. ஜஸ்ட் ரிட்டர்ன் ஆனே அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அவரோட பிசிக் கண்டிஷனை வந்து வேற லெவலில் வச்சிருந்தாரு. ராண்டி ஓட்டனுக்கு ஆல்ரெடி வயசு 45 கிட்ட ஆயிடுச்சு. ஆனா அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு நான் ரெஸ்ல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரோட பிசிக்கல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. நிறைய ரெஸ்லர்ஸுக்கு நடந்த மாதிரி இல்லாம ராண்டி ஓட்டன் அவரோட கரியர் அவரோட இஷ்டப்படி தான் முடிப்பாரு அப்படிங்கிறது இதுல இருந்து ரொம்பவே தெளிவா தெரியுது. அடுத்ததா யாரு அப்படின்னா பெஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு WWE ரசிகர்களால் அழைக்கப்படுற நம்ம சிஎம் பங்க் தான். நம்ம பார்த்த இந்த எல்லா ரெஸ்லர்ஸோட ரிட்டனுமே WWE ரசிகர்கள் ஓரளவுக்கு இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா சிஎம் பங்கோட ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இனிமே நடக்கவே செய்யாது. இது நடக்காது. ஈவன் ஹெல் ஃப்ரோஸ் ஆனாலும் அதாவது நரகமே உறைஞ்சு போனாலும் அதாவது தீயால எரிஞ்சிட்டு இருக்கிற நரகமே பனிக்கட்டியா மாறினாலும் சிஎம் பங்க் வந்து ரிட்டர்ன் ஆகிறது WWE நடக்கவே செய்யாதுன்னு நினைச்சாங்க. ஆனா அப்படிப்பட்ட சிஎம் பங்க் WWE வார் கேம் சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ்ல ரிட்டர்ன் ஆகி இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு சிஎம் பங்க் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போற ரெசல்மேனியால செத்ராலின்ஸ் கூட வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்காக ரெஸ்ல் பண்ணுவாரு. இந்த வருஷத்தோட
வருஷத்தோட அதாவது 2024 ராயல் ரம்பிளையும் சிஎம் பங்க் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சிஎம் பங்கோட ஆப்பனண்டாக ரெசல்மேனியாவில் யார் இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேன் மெக்மேன். ரெசல்மேனியா 39 ஷேன் மெக்மேன் ரிட்டர்ன் ஆகியிருந்தார். ஆனால் மற்ற ரெஸ்லர்ஸை மாதிரி இல்லாமல் இவரோட ரிட்டர்ன் கொஞ்சம் ஃபெயிலியராக தான் முடிஞ்சுது. ரெசல்மேனியா 39 ரிட்டர்ன் ஆன இவர் மிஸ்ஸு கூட ஒரு மேட்ச்சில் ரெசில் பண்ணுவார். மேட்ச்சில் மிஸ்ஸுக்கு தலைக்கு மேலே இவர் ஜம்ப் பண்ணி பின்னாடி குதிப்பார். அதில் இவரோட கால் ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா மோசமான இன்ஜுரி ஏற்பட்டு அதுக்கப்புறமா WWEக்கு வராமல் இருந்துட்டு இருக்காரு. ஹோப்ஃபுல்லி 2024 ஷேன் மெக்மேன் ரிட்டர்ன் ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த 2023 வருஷத்தில் WWE ரா 30வது வருஷத்தை கொண்டாடினாங்கல்ல, அந்த ரா 30th ஆனிவர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய WWEயோட லெஜெண்ட்ஸ் ரிட்டர்ன் ஆகியிருந்தாங்க. முக்கியமாக ட்ரிபிள் ஹெச்சோட DX டீம் கர்டாங்கிளோட சேர்ந்து ரிட்டர்ன் ஆகியிருந்தாங்க. ஆனால் அதில் பேடாஸ் பில்லிகன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. காரணம் அவர் அந்த டைமில் AEWயோட கரண்ட் ரெஸ்லராக இருந்துட்டு இருந்தார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சும் கந்தரும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன் வச்சிருந்தாங்க. இதுதான் ஷோவோட ஹைலைட்டாகவும் இருந்துச்சு. இதுக்கப்புறமா இதே ரா 30th ஆனிவர்சரியில் ஹல்க் ஹோகன் வந்திருந்தார். ஹல்க் ஹோகன் பார்த்தீங்கன்னா தனியாக வரல, அவர் பார்த்தீங்கன்னா மேனேஜரான ஜிம்மி ஹார்ட் கூட தான் வந்திருப்பாரு. ஹல்க் ஹோகன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரா எபிசோட அதாவது ரா 30th ஆனிவர்சரியை கிக் ஆஃப் பண்ணி வைப்பார். ஆனால் ஹல்க் ஹோகனை அன்னைக்கு ரசிகர்கள் பயங்கரமாக பூ பண்ணி தள்ளுனதை மறக்கவே முடியாது. அதுக்கப்புறமா இதே ரா எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா JBL, ராப் வெண்டா மாதிரியான நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் எப்போ ரிட்டர்ன் ஆகியிருந்தாங்கன்னா டிராஃப்ட்டில் தான் WWEயோட டிராஃப்ட் ப்ரோக்ராமில் ரிட்டர்ன் ஆகி ரெஸ்லர்ஸை டிராஃப்ட் பண்ணுற விதமாட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நடந்து முடிஞ்ச 2023 வருஷத்தோட பேக்லாஷ் பேப்பர் வியூவை கண்டிப்பாக யாராலையுமே மறக்க முடியாது. முக்கியமாக இந்த பேக்லாஷ் பேப்பர் வியூ போர்ட்டோரிக்கோ அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. அந்த பிளேஸோட ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஃபயராக இருந்தாங்க. ஒவ்வொரு ரெஸ்லரோட என்ட்ரன்ஸ் டைம்லையும் அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் ஆவேஷன், அதுக்கப்புறமா அவங்களோட சியர்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. முக்கியமாக இந்த போர்ட்டோரிக்கோவோட பிளேஸை சேர்ந்தவர் தான் சேவியோ வேகோ அப்படிங்கிற ஒரு 1990s சேர்ந்த ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்லர். இவரோட ஹோம் டவுன் அந்த இடம் அப்படிங்கிறதுனால அவருக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்துச்சு. இவர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி கூட ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்ல வந்திருப்பாரு. அதுக்கப்புறமா யாருமே எதிர்பார்க்காத விதமாக மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதும் ரிட்டர்னாக கொடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்லர்ஸையும் அட்டாக் பண்ணி சின்ன பிசிக்காலிட்டிஸ்லையும் இன்வால்வ் ஆகியிருப்பாரு. இதே பேக்லாஷ் பேப்பரியூல இருந்த இன்னொரு ஸ்பெக்டாகுலரான எதிர்பாராத ரிட்டர்ன் தான் கார்லிட்டோவோட ரிட்டர்ன். WWEயோட ரூத்லெஸ் அக்ரஷன் ஈராவை சேர்ந்த மிக மிக முக்கியமான ஒரு ரெஸ்லர் தான் இவர். இவரோட ஹோம் டவுனும் பார்த்தீங்கன்னா போர்ட்டோரிக்கோ தான். ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஸ்டாண்டிங் ஆவேஷனை அங்கிருந்த ரசிகர்கள் கொடுத்திருந்தாங்க. இவருக்கு கிடைச்ச வரவேற்பு பார்த்த WWE அதுக்கப்புறமா இவர் ஒரு ஃபுல் டைம் கான்ட்ராக்டை போட்டு சைன் பண்ணி எடுத்துட்டாங்க. இவர் ஸ்மாக் டவுன்ல ரிட்டர்ன் ஆனாரு. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இதே வருஷத்தில் மேட் ரிடில் அவரோட ரிட்டர்னை கொடுத்திருந்தாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்லர்ஸ் ரிட்டர்னை கொடுத்திருந்தாங்க. இதுக்கு பார்ட் 2 வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா. அடுத்ததான் நம்ம சேனல்ல என்ன வீடியோ போடணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸையும் ஆல்ல போட்டு வச்சு